வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். எதை சாதித்து விட்டோம் என மேடையில் இந்த வீரவசனம். ஸ்டாலினை கிழித்த இபிஎஸ். மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூரில் திமுக நடத்திய கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், முந்தைய ஆட்சியில் தமிழகத்தின் உரிமைகளை டெல்லியின் காலடியில் அடகு வைத்ததாக அதிமுகவை விமர்சித்தார். முதல்வரின் பேச்சை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமி நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கள்ளக்குடியில் ரயில் வராத தண்டவாளமாக பார்த்து தலை வைத்ததில் தொடங்கிய நாடக வரலாறு இன்று வரை துரோக சரித்திரமாக நீண்டு கொண்டிருக்கிறது. கட்சி தோன்றியதன் அடிப்படை நோக்கத்தையே மறந்துவிட்டு ஹிந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்தது முதல் இன்று கொல்லைப்புறமாக PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு இப்போது எதிர்ப்பு நாடகமாடும் திமுகவுக்கு அதிமுகவை பற்றி பேச எள்ளளவாவது அருகதை இருக்கிறதா? டெல்லியில் தமிழகத்தை அடகு வைத்தது யார்? மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர்தானே நீங்கள்? நீட் என்ற சொல்லை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதானே. சுப்ரீம் கோர்ட் வரை சென்று நீட்டை கொண்டுவர வாதாடி மாணவர்களின் மருத்துவ கனவை அடகு வைத்த பாவிகள் தானே நீங்கள். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்து மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள்தானே நீங்கள். ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோதும் 7.5% இடஒதுக்கீடு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், காவிரி மேலாண்மை ஆணையம் என்ற அறிவிப்பு என தமிழகத்தின் எந்த அடிப்படை உரிமையும் பறிபோகக்கூடாது என்ற அடிப்படையில் மக்களுக்கான ஆட்சி செய்து தமிழகத்தை காத்த இயக்கம்தான் அதிமுக. உலக நாடுகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தது எங்கள் தமிழ்நாடு மாடல் ஆட்சி. ஆனால் ஒன்றிற்கும் உதவாத உருப்படாத ஒரு வெற்று மாடல் அரசை நடத்தும் நீங்கள் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல்தான். அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்று மேடையில் வீரவசனம் பேசுகிறீர்கள்? எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன். உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா? அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை துண்டு சீட்டுகள் வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், பார்த்து கொள்ளலாம் என்றும் பழனிசாமி சவால் விட்டுள்ளார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். அண்ணாமலை குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தீய சக்திகளை வேரறுப்போம் என்ற தலைப்பில் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசினார். குடும்பம் மற்றும் செல்வ செழிப்பிலே குலைந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு எதுவுமே இல்லை. 9492 சிறு குறு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூடிட்டாங்கய்யா. 33,000 கோடி டாஸ்மார்க் வருமானம் ஆட்சிக்கு வந்த பொழுது. இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி. 48% டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 4 வருஷத்துல உயர்ந்திருக்கு. யாரு சொத்தாவது 48% உயர்ந்திருக்குங்களாங்க ஐயா? தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க் வருமானம் 48% திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்ந்திருக்கிறது. ஆனா சாமானிய மனிதனுடைய சொத்தோ வருமானமோ தமிழகத்திலே 48% உயரவில்லை. அன்பு சொந்தங்கள், அதுவும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர. இது மட்டும் இல்லைங்க, ஊழல் நிறைந்த ஒரு அரசாக மாறி இருக்கு. எல்லா இடத்துலயும் ஊழல், எங்கேயும் ஊழல். மணல் கொள்ளைய பத்தி சொன்னீங்கன்னா தென்காசி மக்களுடைய கண்ணீர் தான் விடைங்க ஐயா. ஐயா சொன்னாங்க 4 முறை அண்ணன் தென்காசி வந்திருக்கிறாங்க 3 வருஷத்துல. ஆனா ஒரு முறை நான் வரும்போது ஒரு மலை காணாம போயிருது. ஒரு மலை. உலகத்துல எங்கேயுமே இல்லாத அநியாயம் தென்காசி. மலையை குடைஞ்சு உடைச்சு இன்னைக்கு அபிஷியலா அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா 500 லாரி இ பாஸ் எடுத்துட்டு வெளியே போறாங்க. 2000-3000 லாரி எந்த அனுமதியும் இல்லாம போறாங்க. தென்காசி மக்களுக்கு வரக்கூடிய வருமானம் 1 ரூபாய் கிடையாது. தென்காசி மக்களுக்கு மணல் வேணா இல்ல, தென்காசி மக்களுக்கு எம்சாண்ட் வேணா இல்ல, தென்காசி மக்களுக்கு ஜல்லிக்கல்லு வேணா இல்லைங்க ஐயா. அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது, அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் பேச வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. அதனால தென்காசி மக்கள் நீங்க தைரியமாக கேள்வி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஐயா வாக்குச்சீட்டு. நம்ம போடக்கூடிய ஒரே ஒரு ஓட்டு.
பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலயும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோங்க ஐயா. நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. 2026 மற்றும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்மள ஊரை விட்டு பெட்டி கட்டிட்டு போயிட வேண்டியதானுங்க ஐயா. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை மறுபடியும் நாம் விடக்கூடாது. தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பு சொந்தங்களுக்கும் இருக்கு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஞானசேகரன் சொன்ன சார் யார்? போலீஸ் அளித்த அதிர்ச்சி பதில். சென்னை பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது அவன் மொபைலில் பேசும்போதும் மாணவியை மிரட்டும் போதும் சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். இதனால் யார் அந்த சார் என்று கேட்டும் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. இச்சம்பவம் தொடர்பாக 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இக்குழு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதன்பின் இந்த வழக்கு சென்னை பெரியமேடு அல்லிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் சம்பவ இடத்தில் நடந்து கொண்டது தொடர்பாக ஞானசேகரன் அளித்த வாக்குமூலம் இடம்பெற்றுள்ளது. அதில் சம்பவத்தன்று இரவு 7:45 மணியளவில் குறைந்த வெளிச்சமே இருந்த இடத்தில் காதலருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை மிரட்டியுள்ளான். முகத்தை மறைக்க தொப்பி அணிந்துள்ளான். காதலருடன் நெருக்கமாக மாணவியை இருக்க வைத்து தன் மொபைல் போனில் படம் பிடித்துள்ளான். போட்டோவை விடுதி காப்பாளரிடம் காட்டி விடுவதாக மிரட்டியுள்ளான். மாணவியை மிரட்டவே சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளான் என அதில் கூறப்பட்டுள்ளது. கோஷ்டி பூசல் காரணமாக திமுக மாணவர் அணியில் மாற்றம். திமுக மாணவரணி செயலாளராக இருந்த எழிலரசன் MLA அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாணவரணி தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாணவரணி இணை செயலர் ஜெரால்ட் அதிலிருந்து மாற்றப்பட்டு சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு இணைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மற்றொரு இணைச் செயலர் மோகன் வர்த்தகரணி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை அக்கட்சியின் பொதுச் செயலர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். திடீர் மாற்றம் குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: நாம் தமிழர் கட்சி இளைஞரணி செயலராக இருந்த ராஜீவ்காந்தி திமுகவில் சேர்ந்ததும் அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் மாணவர் அணி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதனால் மாணவர் அணியில் எழிலரசன் ராஜீவ்காந்தி இடையே பூசல் ஏற்பட்டது. மாவட்டம் ரீதியாக இருவரும் ஆதரவு கோஷ்டிகளை வளர்த்தனர். நாம் தமிழர் கட்சியில் இருந்து 3000 பேரை அழைத்து வந்து முதல்வர் முன்னணியில் திமுகவில் சேர்ந்தார் ராஜீவ்காந்தி. இதன் வாயிலாக கட்சி மேலிடத்தில் செல்வாக்கு கிடைத்தது. ஆனால் மாணவர் அணி செயலராக இருந்த எழிலரசன் இவரை ஏற்கவில்லை. அதிருப்தியில் இருந்த ராஜீவ்காந்தி டில்லியில் எழிலரசன் தலைமையில் நடந்த போராட்டத்தை புறக்கணித்தார். இதற்கிடையில் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக மாணவர் அணி தீவிரமாக செயல்படவில்லை என்ற புகார் எழுந்தது. அதன் காரணமாகவே எழிலரசன் மாற்றப்பட்டு ராஜீவ்காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார் என கட்சி வட்டாரங்கள் கூறின. நீதிபதிகளை அநாகரிகமாக பேசுவதா? மதுரை MPக்கு இந்து முன்னணி கண்டனம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. மதுரையில் கடந்த 9ஆம் தேதி மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடந்தது. அதில் பேசிய பலரும் மத கலவரத்தை தூண்டும் விதத்தில் சட்டவிரோதமாக பேசியுள்ளனர். இக்கூட்டத்தில் மதுரை கம்யூனிஸ்ட் MP வெங்கடேசன் திருப்பரங்குன்றம் மலை காக்கும் போராட்டத்துக்கு அனுமதி அளித்த நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து ஓய்வு பெற்ற பின் கவர்னர் பதவி கிடைக்கும் என்பதற்காக தீர்ப்பு வழங்கியுள்ளார் என அநாகரிகமாக பேசியுள்ளார். அது கண்டிக்கத்தக்கது. இந்த பேச்சு மற்றும் அவரின் நடவடிக்கை மிகவும் கீழ்த்தரமான செயல். வெங்கடேசன் MP-யாக இருப்பதால் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வரும் நிலையில் MP மற்றும் அந்த கூட்டத்தில் பேசிய பலரின் கருத்துக்கள் நீதிபதிகளை அதிகாரிகளை மிரட்டும் தொனியில் இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இந்த வழக்கு நடந்தால் அதிகாரிகள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது என சந்தேகிக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீதான உரிமை வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும். மலை விஷயத்தை திட்டமிட்டு பிரச்சனையாக உருவாக்கியது யார்? இந்த சதிக்கு பின்னணி என்ன என்பதை CBI அல்லது தேசிய புலனாய்வு முகமை மூலம் விசாரிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார். முதுநிலை டாக்டர் கவுன்சிலிங் வெளிப்படையாக நடத்த கோரிக்கை. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 1200 முதுநிலை மருத்துவ படிப்புகள் உள்ளன. இதில் 50% இடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் அரசு டாக்டர்களுக்கு வழங்கப்படுகின்றன. மீதமுள்ள 50% இடங்கள் அரசு சாரா டாக்டர்களுக்கு ஒதுக்கப்படும். முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்ததும் அரசு டாக்டர்கள் தொடர்ந்த பணியில் நீடிப்பர். அரசு சாரா டாக்டர்கள் ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் நடக்க வேண்டிய அரசு சாரா டாக்டர்களுக்கான பணி ஒதுக்கீடு கவுன்சிலிங் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இந்த கவுன்சிலிங்கை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு ரெசிடென்ட் அரசு டாக்டர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சங்க செயலர் கீர்த்திவர்மன் கூறுகையில், முதுநிலை அரசு சாரா டாக்டர்களுக்கான பணியில் எந்தெந்த இடங்கள் காலியாக உள்ளன, அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் எவ்வளவு இடங்கள் உள்ளன போன்ற விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். கவுன்சிலிங் தேதியை முன்கூட்டியே தெரியப்படுத்தி நேர்மையாக நடப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றார். வீட்டில் தனியாக இருந்த 2 முதியவர்கள் படுகொலை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூரைச் சேர்ந்தவர் லூர்துசாமி, வயது 70. இவரது மனைவி தெரேசாள், வயது 65. கடந்த 20 ஆண்டுக்கும் மேலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒன்னல்வாடியில் வசித்து வந்தனர். இவர்களுக்கு சகாய ராணி, விக்டோரியா என 2 மகள்கள். இளைய மகள் திருமணமாகி சென்னையில் வசிக்கிறார். மூத்த மகள் திருமணம் செய்யாமல் பெற்றோருடன் உள்ளார். கடந்த 1 வாரத்திற்கு முன் சிறுநீரக கல் அறுவை சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு மகள் சகாய ராணியை தெரேசாள் அழைத்து சென்றார். கணவனுக்கு உணவு சமைத்து கொடுக்க மன்னார்குடி அருகே வசிக்கும் தன் 60 வயது தங்கை எலிசபெத்தை 6ஆம் தேதி ஒசூருக்கு வரவழைத்திருந்தார். நேற்று மாலை லூர்துசாமி மற்றும் எலிசபெத் வீட்டில் இருந்தனர். அப்போது வந்த மர்ம கும்பல் ஹாலில் இருந்த 2வரையும் வெட்டி கொன்றது. பின் ஷோபாக்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பியது. வீட்டில் புகை வருவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தகவலின்படி ஒசூர் டவுன் போலீசார் விசாரித்தனர். எலிசபெத் அணிந்திருந்த நகை மற்றும் லூர்துசாமி பாக்கெட்டில் இருந்த 1500 ரூபாய் அப்படியே இருந்தது. வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்படவில்லை. பணம், நகைக்காக கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லை என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கொலை கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ஓசூர் டவுன் போலீசார் அப்பகுதி சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர்.